ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த புதன்கிழமை 14ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடு. உங்கள் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்க இந்த வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியை இப்படி வழிபட்டு ஏழை குழந்தைகளுக்கு இதை தானமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசைக்கு அடுத்த நாளில் நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு வட மாநிலங்களில் கொண்டாடுவார்கள். அதன் 5ஆம் நாள் பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமியாக சரஸ்வதி தேவியை அவங்க சரஸ்வதி பூஜையாக அவங்க வழிபடுவார்கள். அப்பேற்பட்ட இந்த நாளில் நீங்களும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் கலைகளில் சிறந்து விளங்க நம்ம சொல்கிற முறைப்படி இந்த பூஜையை செய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் வெகு விரைவிலேயே கல்வியிலும் கலைகளிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வசந்த பஞ்சமி ஏன் சரஸ்வதி தேவிக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது அப்படின்னா, வட மாநிலங்களில் இன்று சரஸ்வதி தேவி அவதரித்ததாக அவர்களுக்கு ஒரு வரலாறு சாஸ்திரங்களில் இருக்கின்றது. அதனால தான் இந்த வசந்த பஞ்சமியை சரஸ்வதி தேவியின் ஒரு நாளாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். சரஸ்வதி தேவிக்கு உரிய அந்த கலைகள், அந்த கல்விகளை கற்பதற்கு, புதிதாக நமது குழந்தைகளை சேர்ப்பதற்கு அவர்கள் இந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அன்று அந்த புதிய ஆரம்பத்தை குழந்தைகளுக்கு செய்வதன் மூலம் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. அது படிப்புக்கு மட்டும் கிடையாது. இந்த கலைகள், ஞானம், அது சம்பந்தப்பட்ட அந்த மந்திரங்கள் கற்றுக்கொள்வது, வேறு சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வது, இசை இசை கருவிகள் கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி அது நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் கற்றுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது இந்த சைக்கிள் கற்றுக்கிறது, எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம ஆரம்பித்து சொல்லி கொடுப்போம் அப்படின்றத இந்த வசந்த பஞ்சமி என்று நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஆர்வம் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த கலைகளை விரைவிலேயே அவர்கள் நல்லபடியாக கற்றுக்கொள்வார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரஸ்வதி தேவிக்கு உகந்த தினம் அப்படின்றதுனால இது இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த சரஸ்வதி தேவியின் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்பேற்பட்ட இந்த நாளில் உங்கள் குழந்தைகள் படிப்பில் பின்தங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில் எத்தனையோ ஏழை குழந்தைகள் ஸ்கூலுக்கு கூட போக முடியாத ஒரு வறுமையான சூழலில் புக்கு வாங்க முடியாமல், யூனிஃபார்ம் வாங்க முடியாமல், அந்த மாதிரி ஒரு சின்ன பென்சில் பேனா கூட வாங்க முடியாமல் நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள். அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு 11 குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அந்த கல்விக்காக, அந்த கல்வி கலைகள் அதுக்காக நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுங்கள். அது ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி, யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த கல்விக்கு அவர்களுக்கு பணம் கொடுத்து கூட உதவலாம். அவர்களுக்கு அந்த வருட கல்விக்காக நீங்கள் அந்த பணத்தை கூட நீங்கள் ஃபீஸ் கூட கட்டலாம். அது உங்கள் குழந்தையின் படிப்புக்கு சரஸ்வதி தேவியின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அல்லது உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு 11 பிள்ளைங்களுக்கு பேனாவோ சின்னதாக எளிமையாக உங்களால் படிப்பு சம்மந்தமாக என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்குங்க. ஒரு நோட்டு கூட 11 பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதை மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் செய்யணும். நம்ம இதை தானம் கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஏழை கல்விக்கே, அந்த பொருட்கள் வாங்குவதற்கே கஷ்டப்படக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்கள். அப்போ தான் சரஸ்வதி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது இந்த நம்ம சொன்ன மாதிரி தை அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஷியாமலா நவராத்திரியின் 5ஆவது நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி. அன்று சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள். அன்று வட மாநிலங்களில் அந்த மியூசிக் சம்பந்தமான பிள்ளைங்களை கற்க அவங்க அன்று சேர்த்து விடுவார்கள். அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு ஆர்வமோ அதை எல்லாவற்றையும் அன்று சேர்ப்பார்கள். அது சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அவர்கள் அன்று வாங்கி கொடுப்பார்கள். இப்போ நம்ம பையனுக்கு நீங்களும் அதை செய்யலாம். உங்கள் குழந்தை சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா, ஒரு சைக்கிளை நீங்கள் அன்று வாங்கி அவர்களை ஓட்ட பழக்க விடுவது, அவர்கள் சீக்கிரமே அதை கற்றுக்கொள்ளலாம். அதே போல் மந்திர உச்சாடனங்கள், நம்ம சாஸ்திரங்கள், வேதங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு அன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
ஏன்னா, அவங்க வந்து இன்னைக்கு தான் வந்து நம்ம மாதிரி சரஸ்வதி பூஜை அன்று நம்ம எப்படி குழந்தைகள வந்து வித்யாரம்பம் அப்படின்னு செய்து, நம்ம முதலில் ஸ்கூல்ல அந்த ஆ அப்படின்ற எழுத்தை எழுதி நம்ம குழந்தைகளை சேர்ப்போமோ, அதேபோல அந்த வித்யாரம்பம் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியும் இந்த வசந்த பஞ்சமி அன்று தான் வட மாநிலங்களில் அவர்களது குழந்தைகளுக்கு செய்வார்கள். சரஸ்வதி தேவியின் பூரணமான அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் அவர்களுடைய நம்பிக்கை. இப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். உங்கள் குழந்தையும் படிப்பில் சிறந்து விளங்கணும், கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு தீபத்தை சரஸ்வதி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதன் முன்பு ஏற்றி வையுங்கள். அல்லது நீங்கள் படம் இல்லைன்னா சரஸ்வதி தேவியை நீங்கள் மனதில் நினைத்து நீங்கள் வந்து ஒரு விளக்கை வந்து உங்கள் குழந்தை கையால் கூட ஏற்ற சொல்லலாம். ஏற்றி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி அப்படின்னு உங்கள் குழந்தையை வந்து 7 முறையோ 9 முறையோ சொல்லுங்கள். ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். இப்படி செய்யும் பொழுது அந்த சரஸ்வதி தேவியின் ஆசீர்வாதம் நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களும் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஏழை குழந்தைகளுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏதாவது சின்ன எளிய பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். அதையும் உங்கள் குழந்தை கையாலேயே கொடுப்பது சிறந்த பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.